ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான வெங்காயத்தாள் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தாளில் கேன்சர் அழிக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிடும் போது உங்களுக்கு கேன்சர் ப்ரிவென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தாள் வந்து சீசன் இப்போது நிறைய கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வரும்போது நம்ம கூடவே உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கூடவே நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே நம்ம காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கலாம் நறுக்கி. இப்போ எல்லாத்தையுமே நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம பொடியா நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ சீசன்றதுனால உங்களுக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ வந்து டெய்லி நம்ம கிடைக்கிறப்போ வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க அந்தந்த சீசன்ல கிடைக்கிற ஃபுட்டை வந்து நம்ம அந்த சீசன்ல சாப்பிடும் போது உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகும். 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க இந்த பொரியலை ரெடி பண்ணிடலாம். ஸோ தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்தாள்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி விடும். ஸோ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயத்தாள் வந்து நல்லா குக் ஆயிருக்கும். நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, பட் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு லைட்டா அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது கூட இப்போ நம்ம துருவின தேங்காய் வந்துட்டு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன மூடி முழுசா துருவி தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய சத்து இருக்கு. முக்கியமாக கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கும் போது நிறைய விஷயத்துலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.